வணக்கம். தமிழ்நாடு அரசின் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக பல்வேறு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல இந்த துறையில் கீழ் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் சென்னையில் தொடங்கி வைத்திருக்கிறார். அதன்படி இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் அடுத்து வரக்கூடிய 6 மாதங்களுக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களிலும் 1256 முகாம்கள் நடத்துவதற்கு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையானது திட்டமிட்டு இருக்கிறது. அந்த வகையில் இந்த முகாமை பொறுத்தவரையில் வெறும் பொதுமக்களுக்கு பொது மருத்துவம் மட்டும் இல்லாமல் இங்கேயே பொதுமக்களுக்கு இசிஜி பரிசோதனை, அதே போல பல்வேறு ஆலோசனை வழங்குவது, ஸ்கேன் எடுப்பது, எக்கோ எடுப்பது உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்பம் சார்ந்த சிகிச்சைகளும் பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது. குறிப்பாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கீழ் 17 சிறப்பு மருத்துவ துறைகள் உள்ளடங்கிய சிகிச்சைகள் இந்த முகாமில் பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது. மொத்தம் 1256 முகாம்கள் நடத்தப்பட இருக்கிறது. குறிப்பாக 388 வட்டாரங்களில் தலா 3 என 1164 முகாம்கள் நடைபெற இருக்கிறது. மண்டலத்துக்கு 1 என சென்னை மாநகராட்சியில் மட்டும் 15 முகாம்கள் நடைபெற இருக்கிறது. மேலும் 10 லட்சம் மக்கள் தொகைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய 5 மாநகராட்சிகளில் தலா 4 என 20 முகாம்கள் நடைபெற இருக்கிறது. மேலும் அதைவிட குறைந்த மக்கள் தொகை இருக்கக்கூடிய 19 மாநகராட்சிகளில் தலா 3 என 57 முகாம்கள் என மொத்தம் அடுத்து வரக்கூடிய 6 மாதங்களில் 1256 முகாம்களை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையானது நடத்த இருக்கிறது. இந்த முகாம்களை பொறுத்தவரையில் முகாம் நடக்கும் இடத்தில் தொழில்நுட்ப மேம்பாட்டுடன் கூடிய நோய் கண்டறியும் வசதிகளும் பொதுமக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது ரத்த அழுத்தம், சர்க்கரை நோயாளிகள், இருதய நோய் இருக்கக்கூடியவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட அனைவருமே இந்த முகாம்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் பொது மருத்துவ நிபுணர் அறிவுறுத்தலின்படி எக்ஸ்ரே, இசிஜி, அதே போல கருப்பை வாய், மார்பக புற்றுநோய் பரிசோதனைகளும் இந்த முகாமிலேயே செய்யப்படுவதோடு பயனாளிகளின் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பரிசோதனை விவரங்களும் உடனுக்குடனே பொதுமக்களுக்கு குறுஞ்செய்தியாக அனுப்பப்படுகிறது. மேலும் பரிசோதனை கூடம் அங்கேயே அமைக்கப்பட்டு பிற்பகலுக்குள், அதாவது சிகிச்சை எடுத்துக்கொண்டு பொது மருத்துவரை சந்தித்து அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொண்ட கொஞ்ச நேரத்திலேயே குறுஞ்செய்தி மூலமாக அவர்கள் எடுத்துக்கொண்ட சிகிச்சை விவரங்களும் வாட்ஸ்அப் மூலமாக பொதுமக்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. மேலும் மற்ற துறைகளும் இந்த முகாமில் பங்கேற்க இருப்பதால் மருத்துவ காப்பீட்டு வசதிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டைகள் போன்ற கூடுதல் வசதிகளும் இந்த முகாமில் வழங்கப்பட இருக்கிறது. இந்த முகாமில் பெயர் பதிவு செய்பவர் இனி வரக்கூடிய காலங்களில் தமிழ்நாட்டில் வேறு எந்த மருத்துவமனைக்கு சென்றாலும் அவரது உடல்நல விவரங்களை கண்டறியும் வசதியும் இந்த முகாமின் மூலம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டைகளை இந்த மருத்துவ முகாமிலேயே பெற்றுக்கொள்ளலாம். இந்த முகாமை பொறுத்தவரையில் தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதி சாந்தோம் பகுதியில் தான் தற்பொழுது ஒரு முகாமை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை தொடங்கி வைத்திருக்கிறார். அந்த முகாமில் தான் நான் இருக்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய மாவட்ட மேற்பார்வையாளர் ஒருவர் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம் மேம், என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் இங்க வழங்கிட்டு இருக்காங்க, பொதுமக்களுடைய வருகை எப்படி இருக்கு? ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க, லைவா பார்த்துட்டு இருக்கீங்க. கூட்டம் மக்களோட பங்களிப்பு இங்க ரொம்ப அதிகமா இருக்கு. தானாக முன் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. இங்க பல்வேறு துறைகள், இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க ஸ்டால் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் உமன்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேர் ஃபார் பெண்களுக்கான கர்ப்பப்பை ஸ்கேனு, எக்ஸ்ரே, இது மாதிரி பல் சம்பந்தப்பட்ட வேலை எல்லாத்துக்குமே இங்க ஒரே இடத்துல இருக்கிறதுனால இது ரொம்ப ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்குங்க. பொதுமக்களுடைய வருகை எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு இதை பொதுமக்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க? இப்ப பாத்தீங்கன்னா டைம் 1 மணி ஆக போகுது. பார்த்தா கிரவுட் பாருங்க எவ்வளவு அதிகமா இருக்கு. இன்னும் நிறைய பேர் வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. இன்னும் கூட்டம் குறையிற மாதிரி தெரியல. நிச்சயமாக மாவட்ட மேற்பார்வையாளர் தெரிவிக்கவே நம்ம கேட்டோம். இந்த மருத்துவ முகாமை பொறுத்தவரையில கிட்டத்தட்ட ஒரு மருத்துவமனைக்கு நிகராக எப்படி ஒரு மருத்துவமனையில் பல்வேறு துறைகள் சார்ந்த அந்த சிகிச்சை வழங்குவதற்கான அந்த வார்டுகள் இருக்குமோ அதே போல இங்கு அரங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இருதய நோய்க்கு சிகிச்சை பெறுவதற்கு ஒரு அரங்கம், அதே போல பல்வேறு நோய் பரிசோதனை கண்டறிவதற்கு என பொது மருத்துவர்களுக்கான அரங்கமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு துறை சார்ந்த அரங்கங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களோட
இருக்கக்கூடிய இடங்களிலேயே இந்த முகாம்கள் நடப்பதால் வந்து ஏராளமான பொதுமக்கள் வந்து இந்த முகாமை வந்து பயன்படுத்தி வரக்கூடியதை கூட நம்மால் பார்க்க முடியுது. தற்பொழுது பயனாளி ஒருவர் நம்முடன் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம் மேம், வீட்டுக்கு பக்கத்திலேயே இந்த மாதிரி முகாம் நடத்துவது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கு? ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு மேடம். எனக்கு இந்த அளவுக்கு எல்லாரும் கோஆபரேட் பண்ணுவாங்க நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. எனக்கு வீல் சேர் முதல் கொண்டு கொடுத்து ஒரு தம்பி என்னை எங்கெல்லாம் போனோமோ அங்கெல்லாம் அழைச்சின்னு வந்திருக்காரு. நான் முதல்ல ஹேண்டிகேப் சர்டிபிகேட் வாங்கல, எனக்கு வந்து 56 வயது ஆகுது. இது வரைக்கும் எனக்கு அதை பத்திலாம் எதுவுமே தெரியாம இருந்தது. அந்த சர்டிபிகேட்டும் வாங்கிட்டேன். இதன் மூலமா UDIDன்னு சொல்றாங்க, அந்த நிதி உதவி பெறத்துக்கு, அதுக்கும் அப்ளை பண்ணிட்டேன். மூணாவதா முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம்னு இப்ப அதுவும் இருந்து நான் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்காக தான் வெயிட் பண்ணின்னு இருக்கேன். அதனால ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. முதல்வர் ஐயா எங்களுக்கு இந்த உதவியை வந்து செஞ்சதுக்கு ரொம்ப நான் நெகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப எப்படி போடுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவலா எல்லாமே நடக்குதா? சிகிச்சை முதற்கொண்டு ஓபி எழுதுறது எல்லாமே, அதே போல அந்த ரிசல்ட் எல்லாம் உடனுக்குடனே கொடுத்துறாங்களா? எல்லாமே உடனே கொடுத்துட்டாங்க. ஹேண்டிகேப் சர்டிபிகேட் அது எத்தனையோ மாசம் அலையணும்னு சொல்லுவாங்க, உடனே வாங்கிட்டேன். நான் வந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளே நான் வாங்கிட்டேன். நான் தான் வந்து ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வரல, அதனால தான் இவ்வளவு டிலே ஆச்சு. மற்றபடி எல்லாமே உடனுக்குடனே கிடைச்சிருது. முதல்வர் ஐயா அவர்களுக்கு நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இது மட்டும் இல்லாம இப்போதைக்கு பொது சுகாதாரம்னு ஒண்ணு இருக்குது, அதை திருப்பி அடுத்த 3வது 4வதா நான் அதையும் பார்க்க போறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கை கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குது, கால் நடக்கும் போதும் கொஞ்சம் முட்டியில வந்து மூட்டு வலி இருக்கிற மாதிரி இருக்குது. அதையும் திருப்பியும் அடுத்ததாக பார்க்க போறேன். முகாம்களை பொறுத்தவரையில் வந்து பொது மருத்துவம் மட்டும் இல்லாமல் இந்த மருத்துவத்திற்கான நவீன தொழில்நுட்பம் கொண்ட சிகிச்சைகளும் இங்கேயே வழங்கப்பட்டு, அதே பொதுமக்களுக்கு தேவையான அந்த ஒரு குறுஞ்செய்தி மூலமாக அவர்களுக்கான அந்த ரிசல்ட்டும் வந்து உடனுக்குடனே வந்து அவங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் நோய் தொற்றை கண்டறிந்து முன்னெச்சரிக்கையாக பொதுமக்கள் வந்து இது குறித்து விழிப்புணர்வாக இருப்பதற்காகவும் இங்கு அரங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமை பொறுத்தவரையில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து இந்த முகாம்கள் வந்து மண்டலம் வாரியாக ஒரு முக்கிய பொது இடத்தில் வந்து நடத்தப்படுகிறது. காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை இந்த முகாம் வந்து நடத்தப்படுகிறது. இன்றைய தினம் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கக்கூடிய நிலையில் வந்து அடுத்து வரக்கூடிய 6 மாதங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையால் 1256 முகாம்கள் வந்து நடைபெற இருக்கிறது.